ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் டெலிஷியஸான உருளைக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாலட் தான். இதுக்கு வந்து 1/4 கப் மெயனேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஸ்டர்ட் சாஸ், நீங்கள் ஃப்ரெஷ் கார்லிக் போடலாம், இல்லைனா கார்லிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் இல்லைனா பேப்ரிக்கா, அப்புறம் கொஞ்சமாக தேன் இல்லைனா மேப்பிள் சிரப் ஒரு ஸ்வீட்னஸ்க்கு, சுகர் கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றா இப்படி கலந்து வந்தோடனே சின்ன சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி டாஸ் பண்ணி ஃபைனலாட்டு கொஞ்சமாக வெங்காயம் போடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு விட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான உருளைக்கிழங்கு சாலட் ரெடி. இது நீங்கள் எந்த பார்ட்டி எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு சூப்பர் டெலிஷியஸான உருளைக்கிழங்கு வச்சு பண்ணக்கூடிய ஒரு சாலட் தான். இதுக்கு வந்து 1/4 கப் மெயனேஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஸ்டர்ட் சாஸ், நீங்கள் ஃப்ரெஷ் கார்லிக் போடலாம், இல்லைனா கார்லிக் பவுடர், கொஞ்சமாக சில்லி பவுடர் இல்லைனா பேப்ரிக்கா, அப்புறம் கொஞ்சமாக தேன் இல்லைனா மேப்பிள் சிரப் ஒரு ஸ்வீட்னஸ்க்கு, சுகர் கூட நீங்கள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒன்றா இப்படி கலந்து வந்தோடனே சின்ன சின்ன உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணி டாஸ் பண்ணி ஃபைனலாட்டு கொஞ்சமாக வெங்காயம் போடலாம், இல்லைன்னா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் போட்டு விட்டிங்கன்னா உங்களோட சூப்பரான உருளைக்கிழங்கு சாலட் ரெடி. இது நீங்கள் எந்த பார்ட்டி எதுக்கு வேணாலும் நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள்.